வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் வாகனங்களில் பெட்ரோல், டீசல் நிரப்ப பங்குகளில் அலைமோதும் கூட்டம். ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் திக்குமுக்காடும் ஊழியர்கள். பிரச்சனை இல்லை, எந்த கவர்மெண்ட்டாக இந்த ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து கரெக்டான இது சொன்னால் பப்ளிக் இந்த அலைய வேண்டியதில்லை. ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர் எல்லாம் கவலைப்படாதீங்க, பப்ளிக்லாம் அவசரப்படாதீங்க, எல்லாமே இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் பங்குகளில் 20 லிட்டர் கேனில் பெட்ரோல் பிடித்துச் சென்ற ஆசாமிகள். பதற்றத்தால் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கும் நிலை ஏற்படும் என்பதால் வாகன ஓட்டிகள் கூச்சல். முன்பதிவு செய்த 2½ நாளில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தொடர்பாக மக்கள் பீதியடைய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். தற்போதைய சூழ்நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் வழங்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக பாரத் பெட்ரோலிய நிறுவனம் அறிவிப்பு. எல்பிஜி சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உறுதி. அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உணவு முறையில் அவல், ரொட்டி, பழங்கள், ஓட்ஸ் சேர்த்துக் கொள்க. சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக குறைவான எரிபொருளில் செய்யப்படும் உணவுகளை தயாரிக்க மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தல். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை அக்கறையின்றி சீர்கெட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்கவைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி வேடநத்தம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தவேக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி. சென்னையில் மாணவியை காரில் கடத்தி பாலியல் கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரால் பரபரப்பு. மார்பிங் படங்களை வெளியிடுவதாக மிரட்டிய கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் எனவும் பேச்சு. Harming women, but I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த மக்கள் தயாராகிவிட்டனர். என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனவும் திருச்சி என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆவேசம். Made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family. Not for just one family. And they know
that only NDA can bring that change of Tamil Nadu. வரப்போகும் தேர்தல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமானது என பிரதமர் மோடி பேச்சு. ஊழல் வம்சாவளி அரசியலுக்கும் வளர்ச்சி அரசியலுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் எனவும் சூழல். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அணி பாஜக அதிமுக அடங்கிய டெல்லி அணியை கிளீன் போல்ட் செய்யும். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணியை மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் கிளீன் போல்ட் செய்வாங்க. திமுக குடும்ப ஆட்சிக்கு இந்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். இருக்கிறதுதான் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல். இருபது நாட்கள் வார்த்தை போருக்கு பிறகே காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்ததாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பரஸ்பர உறவோடு இணைந்துள்ள என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணி அற்புதமான ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. போர்களுக்கு இடையில்தான் இப்பொழுது காங்கிரசும் திமுகவும் இன்றைக்கு கூட்டணி அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் வார்த்தை போர். பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்திகள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியிலே பங்கு கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். தமிழக மக்களின் ஆதரவோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகள் துரோகிகளை வேறறுத்து வெற்றி வாகை சூடுவோம். திண்டிவனத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் வி.கே. சசிகலா பேச்சு. (2026) தேர்தல் என்பது திமுக குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் இடையே நடக்கப் போகும் தேர்தல். திருச்சி என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல். பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்துதான் ஆட்சி செய்ய முடியும், சென்னையில் இருந்து ஆட்சி செய்ய முடியும், முதலமைச்சர் பயத்தில் பேசுகிறார் என டிடிவி தினகரன் விமர்சனம். டெல்லியில் இருந்துதான் ஆட்சி செய்ய முடியும், சென்னையிலிருந்து ஆட்சி செய்ய முடியாது என்பது முதல்வருக்கு தெரியாதா அல்லது பயத்தில் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர் விளம்பர படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சனம். 1977 கொலைகள் பெண்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 361 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதில் 38 பெண் குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தமிழகம் என்று, எந்த நிலைக்கு இருக்கிறது என்று தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார் வைகோ.
திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. 4 தொகுதிகள் கிடைத்தாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. கழகத்திற்கு 4 இடங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தனக்கு தெரிந்தவரை பாஜகவும் தவேகாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை எனவும் பேட்டி. சார், நான் இப்ப சொல்றேன்ல, தாவாக்காவோட நாங்க இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ரைட், வேற நடத்துவீங்களா சார்? இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா, போவீங்களான்னு? அதுதான் இல்லீட்டு. இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருகிறாரா விஜய்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சூசக பதில். எந்த ஒரு கூட்டணியும் பலப்படுவது சிறப்பாக இருக்கும் ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் வந்து பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். தமிழக பொறுப்பு ஆளுநராக இன்று பதவியேற்கிறார் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெறும் விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சியினர் முன்வைத்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தோல்வியால் ஓம் பிர்லாவை தொடர்ந்து சபாநாயகராக செயல்படுவார் என அறிவிப்பு. திருச்சியிலிருந்து காணொலி வாயிலாக ரயில் சேவைகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. மயிலாடுதுறை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அம்ரித் பாரத் உள்ளிட்ட விரைவு ரயில்களுக்கு உற்சாக வரவேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் தரிசன முறையில் மாற்றம். SSD டோக்கன் மற்றும் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வைத்துள்ள பக்தர்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பழமை வாய்ந்த பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழா கோலாகலம். 6 மணி நேரம் தெருக்களில் சிறுவர்களின் சிலம்பாட்டத்துடன் வெறும் கையால் தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். புதுக்கோட்டை கீரமங்கலம் அருகே உள்ள வீரமாகாளியம்மன் கோயிலில் மழை வேண்டி மது எடுப்பு திருவிழா. ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் மது குடங்களை சுமந்து வந்து வீரமாகாளியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு. ஈரானின் புரட்சிப் படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இஸ்ரேல் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிதியோன் சார் வலியுறுத்தல். தென்னிந்திய திரையுலகின் பிரபல நடிகை ஹன்சிகா மோத்வானிக்கு விவாகரத்து வழங்கி மும்பை நீதிமன்றம் உத்தரவு. 2022 தொழிலதிபர் சோஹேல் கட்டாரிகை திருமணம் செய்த 2 ஆண்டுகளில் விவாகரத்து கோரியதாக தகவல்.